ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி மலேசியாவில் அந்த நாட்டு பிரதமர் பங்கேற்ற திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்வு நடைபெற்றது. அனைத்து தரப்பினருக்கும் உபசரிப்பு வழங்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ரம்ஜான் பண்டிகை மலேசியாவில் கொண்டாடப்படும் முன்னணி பண்டிகைகளில் ஒன்றாக ரம்ஜான் பண்டிகை திகழ்கிறது. இப்பண்டிகையை முஸ்லிம்களோடு இணைந்து சீனர்கள், இந்தியர் மற்றும் சிறுபான்மை இனத்தவர்களும் கொண்டாடி மகிழ்வது மலேசியாவின் சிறப்பு அம்சமாகும். இதற்கு முத்தாய்ப்பாய் அமைகிறது திறந்த இல்ல உபசரிப்பு. இது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் கலாச்சாரம் அல்ல. மூவின மக்கள் கொண்டாடும் அனைத்து பண்டிகைகளின் போதும் மலேசியாவின் ஒருமித்த கலாச்சார பண்பாடாக திறந்த இல்ல உபசரிப்பு இடம்பெறுகிறது. இன நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வித்திடும் வகையில்தான் இந்த திறந்த இல்ல உபசரிப்பை மலேசிய அரசாங்கமும் ஊக்குவித்து வருகிறது. அவ்வகையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் பண்டிகையின் முதல் நாளன்று மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அவர்களின் அதிகாரத்துவ இல்லத்தில் ரம்ஜான் பண்டிகை திறந்த இல்ல உபசரிப்பு நடைபெறுகிறது. So இந்த open house special வந்துட்டு only you can found in Malaysia. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் சைனீஸ் நியூ இயர், தீபாவளி, ராயாக்கு வந்து ஓப்பன் ஹவுஸ் செய்வாங்க. நாங்களாம் வந்து ஃபேமிலியோட கலந்துப்போம். நாட்டு மக்கள் பிரதமரை நேரில் காணும் வாய்ப்பாகவும் பள்ளின மக்களின் ஒருமித்த சங்கமமாகவும் விளங்கும் பிரதமரின் இந்த திறந்த இல்ல உபசரிப்பில் ஏறக்குறைய 1,00,000 பேர் வரை திரண்டு இங்கு வழங்கப்பட்ட பல வகை பாரம்பரிய உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். This is the first time that I came here. I heard a lot from my friends that they say that there is an open house in Putrajaya, and I came here. I was interested to see. It's very interesting for me. அரசாங்க தலைவர்கள் மட்டுமல்லாது தனிநபர்களும் இதுபோன்ற பண்டிகை காலங்களில் தங்களின் வசதிக்கேற்ப திறந்த இல்ல உபசரிப்பை நடத்தி மகிழ்கின்றனர். உற்றார் உறவினர், மற்ற இனத்தை சார்ந்த அண்டை அயலார் மற்றும் உடன் வேலை செய்யும் பணியாளர்களை தத்தம் வீட்டுக்கு அழைத்து விருந்து உபசரிப்பு நடத்தி பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொள்கின்றனர். இப்பண்பு அன்று தொற்று இன்று வரை மலேசியாவுக்கே உரிய கலாச்சார மரபாகவே பின்பற்றப்படுகிறது. மலேசியாவில் மூவின மக்களிடையே ஒரு பரஸ்பர அன்பை வளர்த்து கொள்ள உதவுவது இது போன்ற திறந்த இல்ல உபசரிப்பு நிகழ்வுகளே. அதோடு இந்த திறந்த இல்ல உபசரிப்பு கலாச்சாரமே வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை அதிகம் ஈர்க்கும் அம்சமாகவும் திகழ்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு புத்ராஜயாவிலிருந்து வேதகுமாரி.